சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். சிம்ம ராசிக்கு குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வருகிறார். 12ஆம் பாவத்தில் வர குரு என்ன செய்யும்? இதில் கொஞ்சம் இது 3ஆக பிரித்து சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. சிம்ம ராசிக்காரர்கள் சின்ன வயசு, அதாவது உங்களுக்கு 25க்குள்ளே இருந்தால் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும், வயிற்று சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். 30லேருந்து 45க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நைட்டு தூக்கம் குறையும், வயிற்றில் சூடு கிளம்பும், ஆசிட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 45லேருந்து 60 இருக்கிறவங்களுக்கு தசா காலங்கள் சரியில்லை என்றால் 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் மிருத்யு பயம், ஏதாவது நமக்கு சாவு நடந்துடுமா, நம்ம செத்து போடுவோமா, நம்ம இந்த இடத்துல இருக்கலாமா, போயிடலாம், அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் இந்த குரு உச்சமான பிற்பாடு, 12ஆம் பாவத்தில் உச்சமான பிற்பாடு சிம்மராசிக்காரருக்கு செலவுகள் குறையும். சிம்மராசிக்காரருக்கு செலவு குறையும். ஏனென்றால் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சுப செலவுகள். சுப செலவு என்று சொல்லும் பொழுது என்ன? வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் திருமணம் நடக்கிறது, மகளுக்கு பேரன் பேத்திக்கு கல்யாணம் ஆறு, அதுக்காக செலவு பண்ணுறது தான் சுப செலவு. அதனால் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வந்தவுடனே எல்லாமே கெட்டுவிடும் என்று நினைக்காதீர்கள். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆடம்பர செலவு இருக்கும். குரு பெருசாக பார்க்குறாரு, 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் வயிற்று சம்பந்தமான நோய் இருக்கும், அதுவும் சரியாயிடும். ஏன்னா குரு பார்வையினால அந்த பீடைகள் குறையும். ஸ்தான தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தோஷமும் நன்மை செய்யும் தவிர தீமை செய்யாது. வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எந்த வியாபாரம் செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவி இருக்காது, பதவி இருந்தால் அது இருக்குமா இருக்காதா என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். இதை நான் போன மாதம் ஒரு மாதம் பரிகாரம் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன். அதனால் சில பேர் அதை கேட்கலை, என்ன செய்கிறது, அதனாலெல்லாம் கொஞ்சம் மன கஷ்டம். ஏனென்றால் குரு பகவான் 12ஆம் பாவத்திலையும் அஷ்டம சனி வரும் பொழுது பதவி போகிற மாதிரியெல்லாம் காலங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க சில பேர் இருக்காது அப்படின்னாங்க, ஆனால் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த அரசியல்வாதிகளுக்கு இது ஏன் தாக்கிறது என்றால், குரு சூரியன் ராஜகிரகம் கெடும் பொழுது அது கெடுறதுக்கு 1 மாதம் முன்னையே அதோடைய இம்பேக்ட் சேரும். ஜோசியம் நல்லா படிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லுவேன். கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், ஸ்டூடெண்ட் நல்ல படிப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற ஆண் பெண்கள், வயதான தாத்தா அம்மா மருமகள் எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம். ஆனால் டாய்லெட் பாத்ரூம் போகும்போது தண்ணி கிண்ணியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் மாதத்தில் மழை காலம் வரும்போது கொசுவெல்லாம் ஓவராக இருக்கும். அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது இந்த குருவும் 12ல் இருந்ததுன்னா ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொசுவெல்லாம் கொஞ்சம் வராத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பாருங்கள், 2 பரிகாரம் நீங்கள் செய்யணும் ஐயா. வியாழக்கிழமை குரு பகவானும் தட்சிணாமூர்த்தீஸ்வரையும் கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ம் இல்லை அப்படின்னா அரச மரத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க, தண்ணி விடுங்க. சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு கொடுங்க. நவகிரக கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலத்தில் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.